ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ் தான். நம்ம இப்போ ஜேகேவோட என்லெஸ் பெயினோட நெக்ஸ்ட்டு பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜேகே வந்து உங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருப்பான்டா. நீங்கள் உங்கள் அம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருப்பீங்க. ஓகேடா, அப்படியே நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்டோரியா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. கிறிஸ்தவங்க பக்கத்தில் அதெல்லாம் அம்மா கொண்டாக்காது வயன் அப்படி சொல்லிவிட்டு உங்களை சமாதானப்படுத்திகிட்ருக்கான். அந்த சைடு இந்த சைடு டாக்டர் அப்படியே போயிட்டே இருக்காங்க. எல்லோரும் உங்கள் குடும்பமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக செஸ்ட் பெயின் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்களை கத்தி கூப்பிட வந்துட்டுருக்க டைமில் கால் ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுந்திருப்பாங்க. அவங்க ஹெட்டில் லைட்டாக அடிபட்டிருக்கும். ஸோ அதனால தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போது ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் டாக்டர் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, உங்கள் ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அதை சொல்கிறதுக்காக வரும்போது தான் அவங்க ஸ்லிப்பாய்க்கில் வந்திருக்காங்க. பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மண்டல் அடிபட்டனால கோமாக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும். சாரி, இனியெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருங்க. ஸோ சாரி அப்படி சொல்லிவிட்டு அந்த டாக்டர் போயிடுறாரு. உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஒரு இதுவே கையே இல்லாத மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு உங்கள் அம்மா மட்டும் தான் சமைப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே ஓடி போய் உங்கள் அம்மா ரூம் கிட்டே போயிட்டு கதவை சாத்திட்டு உங்கள் அம்மா கிட்டே போய் கை பிடிச்சி பயங்கரமாக அழுகுறீங்க. அம்மா ஏம்மா ஏம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? நீ மட்டும்தானம்மா என்னோட ஒன்லி ஹோப்பு. இந்த உலகத்தில் யாருமே எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் நம்ம வீட்டில் இருக்க எல்லா ரிலேஷனும் என்னை அது பண்ணி இது பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் நீ மட்டும் தானம்மா, நீ பண்ணு, நான் உன் கூட இருக்கேன், உன் பேக் போனாக இருக்கேன்னு சொன்னேம்மா. இப்போது எங்கம்மா போனேன்? மிஸ் யூம்மா, சீக்கிரம் வந்துரு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அழுகுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக டியர்ஸ் வருது. இப்போது உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலி உள்ளே வராங்க. இப்போது ஜேகே கிட்டே வந்தால் விமென் குக் 3 பேரும் அப்படியே போய் உங்கள் அப்பா முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க தலையை தொங்க போட்டு. இப்போ ஜேகே அப்பா, ஜேகே எப்போ இந்த பழக்கம் புதுசா? ஜேகே நீ சரியில்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இந்த தருதலை கூட சேராதன்னு சொன்னால் நீ கேட்குறியா? ஜிமின் இரு, நான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வரேன்னு நினைக்கிறேன். அச்சோ அங்கிள் அப்படிலாம் இல்லை அங்கிள், இனிமேல் பண்ண மாட்டோம் அங்கிள். டயாங் நீயும் சேர்ந்துட்டியா? டயாங் நான்லாம் இல்லைப்பா, இவனுங்க 2 பேரும் தான். என்னமோ பண்ணுங்க, இன்னும் 1 வீக் தான் இருக்குது காலேஜுக்கு. ஒழுங்க மரியாதை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்காக காலேஜுக்கு வந்து சேருங்க. உன்னெல்லாம் என் பையன் சொல்லிக்க போய் வெக்கமாக இருக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா அப்படியே கோபமாக உள்ளே போயிடுறாரு. ஜேகே ஜிமின் 3 பேர் சேர்ந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறானுங்க. இப்போது உங்கள் வீட்டில் உங்களை பிளான் பண்ணி சவுத் கொரியா அனுப்புறதுக்கு பிளான் போட்டாங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவோட ஆசை அதுதான். ஸோ அதனால் நீங்களும் சவுத் கொரியா கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ கிறிஷ் ஹயன் சொல்லுங்க மாமா, நீ போய் தான் ஆகணுமா? அம்மாவோட ஆசை இல்லை, நான் போய் தான் ஆகணும். சரி, அங்கே போயிட்டு அளவு கிவன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒன்று அவ்வளோ தான் குழி தோண்டி புதைச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான். சரி மாமா, சரி, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மாதத்துக்கு ஒரு தடவை நான் உன்னை பார்த்துட்டு போவேன், சரியா? சரி மாமா அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வராரோ, அவன் அப்படியே தள்ளி நின்றுறான். சரி பார்த்துக்கோ வயன் அப்படியே சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போது உங்கள் அப்பா தான் உங்களை ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணிட்டு, சரி கிளம்பலாமா? நான் போகலப்பா, அம்மா வேறு இல்லைப்பா நீங்கள் தானே, நான் பார்த்துக்கிறேன்,
நீ வா அப்படி சொல்லிவிட்டு அவங்கள ஃப்ளைட் ஏறுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அப்பா ஒரே ஒரு தடவை நான் அம்மாவை பார்த்துக்கிறேன்ப்பா. சரி அப்படியே சொல்லிவிட்டு அவங்கள நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு, அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சவுத் கொரியா போகிறேம்மா, படிக்கிறதுக்கு போகிறேம்மா, நான் டெய்லியும் உனக்கு கால் பண்ணி பேசுகிறேம்மா, நீ என் வாய்ஸை கேளு சரியா, என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேம்மா, மிஸ் யூம்மா அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அவங்கள எல்லோரும் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் செக்இன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய் உக்காந்துக்கிறீங்க. அப்போது உங்கள் மைண்டில் வந்த ஒரே விஷயம் உங்கள் அம்மா தான். அப்போ நீங்கள் மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க, அம்மா நீ சொன்னல கேர்ள்ஸ் இப்படி இருக்கக்கூடாது, அடுப்பங்கரையில் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு, உன் ஆசை நிறைவேறிடுச்சுமா, உன் ஆசை நிறைவேறிடுச்சு, நான் போகிறேம்மா, இந்த ஊரை விட்டு போகிறேம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி. ஐ லவ் யூம்மா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், லவ் யூ. நான் வரும்போது 3 வருஷம் முடிச்சு நான் வரும்போது நீ கண்ணை முழிச்சிருப்ப. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், மிஸ் யூ. தேடி பார்த்தேனே காணோம் அண்ணா, கண்ணா பூச்சிய வாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே, நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீயும் கண்கள் திறந்தாலே போதும், அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் நீங்கள் சவுத் கொரியா போய் இறங்கிடுறீங்க. போயிட்டு நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணி காலேஜ் ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. போயிட்டு அங்கே போய் வார்டன்கிட்டலாம் காலேஜில் எல்லாத்தையும் இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 கேர்ள்ஸ் வராங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. ஹே யாரடி இது, எப்படி இருக்கா, பார்க்க நல்லா தான் இருக்கா, ஆனால் ஏன்டி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா தெரியலையே மின்னி, நீ பேச, சும்மாரு. அப்போ நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வெளியே போகலான்னு போகிறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு கூப்பிட்றா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஹாய் ஹாய், என் பேர் டெய்ஸி, இவ பேர் மினி, என் பேர் வயன். என்ன என்ன நீங்கள் இப்படி இல்லை பேசிக்காகவே அப்படி தான். ஓகே வெல்கம் டு அவர் ரூம். ஹாய் ஓகே, காலேஜ் படிக்கிறியா? காலேஜ் தான். இந்த டிபார்ட்மெண்ட்? நாங்களும் அந்த டிபார்ட்மெண்ட் தான்ப்பா, நாங்களும் நேற்று தான் வந்தோம், 2 பேருமே வேறு வேறு, இங்கே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டோம், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே கிடையாது, பிகாஸ் உங்கள் வீட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து தான் இவங்க தான் உங்கள் 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன, உனக்கு முன்ன பின்ன ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்லையா? இருந்ததில்ல, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஓ ஸ்வீட் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சரி ஓகே படிக்கலாம், நாளைக்கு காலேஜுக்கு போகலாம் நம்ம 3 பேரும் சேர்ந்து அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. உங்களுக்கா இங்கே தூக்கமே வரல, புது இடம் இல்லை, ஸோ அதனால் நீங்கள் அங்கே பால்கனியில் ஓப்பன் பண்ணி அங்கே போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ மினி தான் என்னடா லைட் அடிக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. பார்த்தா நீங்கள் என்ன இவ வித்தியாசமான ஆளாக இருக்கா, சரி என்னன்னு போய் கேட்கலாம், பாவம் தனியாக இருக்கா அப்படியே சொல்லிவிட்டு, வயன் சொல்லுங்கள் மினி. என்ன நீங்கள் வாங்க மினினே கூப்பிடு. ஓகே மினி. என்ன தூக்கம் வரலையா? புது இடம் இல்லை, சுதரில் எனக்கு தூக்கம் வரல.
எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. அங்கே பார்த்தியா அவளை, அவள் என்ன எப்பவுமே ஜாலியாக இருப்பா போல. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டிவோர்ஸ்ட். ஒரு மாதம் அவங்க அப்பா வீட்டில், இன்னொரு மாதம் அவங்க அம்மா வீட்டில். பாவம் இந்த பொண்ணு, அவளுக்குள்ளே நிறைய வலி இருக்குது. பட் அவளே காமிச்சிக்காம சந்தோஷமாக இருப்பாள். எனக்கு 2 பேருமே இல்லை. நான் மட்டும்தான். இப்போ தான் எனக்கு நீங்கள் 2 பேரும் கிடச்சிருக்கீங்கல்ல. மினி சொல்கிறா, உனக்கு எனக்கா ஒரு பெரிய ஃபேமிலி, அப்பா பாட்டி சித்தப்பா அம்மா மாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. பேசிக்காக நான் இந்தியன். என்னை சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓ நீ இந்தியனா? எனக்கு அந்த கல்ச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போ. கண்டிப்பாக. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க ஆசையே நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு தான். அதனால தான் நான் இங்கே வந்தேனே. ஐம் ஸோ சாரி வயன். பரவாயில்ல, இருக்கட்டும் வீடு மினி. அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னென்னு தெரில, மினி கூட ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது விமன் குக் சைடு வந்தால் அவனுங்க ஒரே ரூமில் படுத்து கிடக்கானுங்க. அப்போ அவங்க அம்மா, ஏன்டா இவன் பின்னாடியே ஒட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்குலாம் வீடே இல்லையாடா, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் தேடவே மாட்டாங்களாடா, வா எப்போ பாரு என் பையன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜெய்கியோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ அம்மா நாங்கள் இங்கே வரக்கூடாதா என்ன? நீங்கள் வரலாம்டா, சும்மா ஃபன் பண்ண. என்னடா உங்கள் அப்பா அம்மா சேருவாங்களா மாட்டாங்களா? தெரில ஆண்டி, அதை விடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா எனக்கு பசிக்குதுமா. உனக்கு வேறு வேலையே இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அடிக்கிறாங்க. அப்போ ஜேகே 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போகிறானுங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக வேக்கப் ஆகி கிளம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவளுங்க 2 பேரும் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எழுப்புறீங்க, மினி எந்திரி, மினி எந்திரி. டெய்ஸி சும்மா இரு. நான் டெய்ஸி இல்லை, நான் வயன் எனக்கு என்ன வயன் வேணும்? 8 o'clock ஆச்சுடி, இன்னும் ½ an hour தான் இருக்குது, எந்திரி. வயன் என்ன வயன் போ அப்படி சொல்லிட்டு டெய்ஸி எழுப்பி விட்டு போகிறா. இப்போ மினி வயன் எந்திரிடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அடித்து கிளப்பி போகிறீங்க. இப்போ காலேஜுக்கு போகிறீங்க. வெளியே நின்று பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய காலேஜு. 3 பேரும் அவங்க ஹைட்டுக்கு அப்படியே மேலே வரையும் பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய காலேஜில் அப்படி சொல்லிட்டு மினி சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு டெய்ஸி எட்டி பார்க்குறா. சிச்சோ போச்சு, அங்கே ரேக்கிங் பண்ணுறாங்க, நம்ம செத்தோம். இங்கே ரேங்கிங்லாமா நடக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நடக்கும் மாவா, ஃப்ரெஷராக 1 week வச்சு செய்வானுங்க. 1 week-ஆ? இங்கே வர ஒரு நாளைக்கே தாங்காதே அப்படி சொல்லிட்டு மினி சொல்கிறேன். சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தான் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. இல்லை அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ அவங்க செட் ஆஃப் கேங் உட்காந்து, அங்கே பாருங்கடா 3 idiots மாதிரி 3 பேர் விளாடுங்க. அதில் நடுவில் இருக்க பொண்ணு என்னடா இப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கா? இந்தியன் போலடா. ஓ பார்க்க சும்மா இருக்கா, கூப்பிட்டேன். சரி ஓகே ஓய் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் 3 பேர் கோரஸாக திரும்பிட்டு, என்னையா? இல்லை பக்கத்தில். ஏன் ஒன்று தாண்டி கூப்பிடுறாங்க. நானா? நீ தான் வா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரை போகிறீங்க. உங்கள் 2 பேரும் நான் கூப்பிடவே இல்லையே. அது கிளாஸ் போ. எல்லாம் சீனியரா? சரி உன் பேர் என்ன? வயனா? இந்தியனா? என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது? சாரியா? பார்க்க நல்லா தான் இருக்க. சரி பாட்டு பாடுவியா? டான்ஸ்? எனக்கு என்ன தான் பண்ண தெரியும்?
எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. இப்படி அழகா இருக்க பொண்ணுங்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக ரேக் பண்ணிட்டுருக்கானுங்க. அப்போ ஒருத்தன் பிரிஞ்சுடா சொட்டத்தில் வந்துட்டான் வா போகலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஓடுறாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா பிரின்சிபல் இங்கே ரேக் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா இல்லையா, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே எல்லோரும் ஓடிடுறாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ பிரின்சிபல். நீ வாயண்ணா. ஆமாம் உன்னை அம்மா தேடிட்டு இருந்தேன். அப்பா உன்னை பார்த்துட்டேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டாம்மா கேள்விப்பட்டேன். அப்புறம் மினி டேஸையும் உங்களை வைட் ஐஸில் பார்க்குறாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படி சொல்லிவிட்டு சரி ஓகே வாங்க உங்கள் கிளாஸில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த காலேஜில் நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசுங்க. உங்கள் கிளாஸில் ஒரு 3 தருதலைங்க லேட்டாக வருங்க, அதுங்க கிட்ட மட்டும் பேசிடாதீங்க ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கிளாஸில் கொண்டு போய் விட்டுறாங்க. 3 பேர் போயிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப்ஸாக வராங்க, வந்து நீங்களும் இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது இந்த 3 பேரும் பிரின்சிபலோட பையனை ஓவராக ஆடுவானுங்க போல் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் யார் அது இந்த 3 பேர்? அதுவா, அதில் ஒருத்தன் பிரின்சிபலோட பையனா, அவன் பேர் ஜேகே, இன்னொருத்தன் பேர் டயோங், இன்னொருத்தன் ஜிமின். 3 பேரும் ரொம்ப வால் பண்ணுவானுங்களாம். பார்த்தியா காலேஜ் ஆரம்பித்து இன்னும் வரவே இல்லை, ஒரு பீரியடே முடிஞ்சிச்சு இன்னும் அழக்கானோம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே அவ்வளோ சவுண்டு, எல்லோரும் மேக்கப் போடுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஜேகே வர போகிறானே, ஜிமின் வர போகிறான், ஜங்குக் வர போகிறான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மேக்கப் போட்டுட்ருக்காளுங்க. நீங்கள் 3 பேரும் ஐயே அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது 3 பேரும் அப்படியே இந்த F4ல் என்ட்ரு ஆகிற மாதிரி என்ட்ரு ஆகிறாங்க 3 பேரும். அப்போ எல்லோரும் ஓப்பா அப்படி சொல்லிட்டு போய் ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறானுங்க 3 பேரும். இதாண்டா நம்மளுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின்லாம் அவ்வளோதான் மயம் ஃப்ளர்ட்டிங் கிங்கு அப்படி எல்லோரையும் ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஜேகே சுற்றி எல்லாரையும் பார்க்குறான். அப்போ உங்களையும் பார்க்குறான். நீங்கள் எதையும் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே டேங்க கூப்பிட்டு டேய் அந்த பொண்ணை பாரு வித்தியாசமாக இருக்காடா. எந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு டேங்க பார்க்குறான். அந்த பொண்ணு செம்மையாக இருக்கா. டே வாய்மூடு. என்னடா லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்டா? ஜிமின் என்ன எனக்கு தெரியாமல் என்ன பேசுகிறீங்க? சார் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கார். அந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்காடா. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வேறு கண்ட்ரியோ. அந்த பொண்ணு இந்தியன் கண்ட்ரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உனக்கு எப்படிடா தெரியும்? இப்போ தான் பார்த்தேன் அந்த பொண்ணு போட்டிருக்கிறது ட்ரெஸ்ஸு என்னன்ட்டு. அது பேர் சாரி ஆண்டா. ஓ டே நம்மளை எத்தனை பொண்ணுங்க பார்க்குதுங்க, அவன் நம்மளை பார்க்கவே இல்லைடா. சம்திங் டிஃப்ரெண்ட்டில். ஆமாம் டிஃப்ரெண்ட். சரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறேன். பேச போறியா? தேக்கிய வேலையை காமிச்சிட்டான்டா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அப்போது ஜேகே டேரெக்டாக உங்ககிட்ட தான் வரான். அப்போ மினி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. என்ன ஜேகே நம்மக்கிட்ட வரா? ஓகே அர்மேஷ், அந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் பண்ணுறேன். லவ் யூ ஆல். சாப்பிட்டு தங்க.